ஜூலியா ஸ்டூவர்ட் 16 வயசுல ஐஹாப் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தன்னோட ஜேர்னியை வெயிட்ரஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் மேலாம் ரொம்பவே பேஷனட்டாக இருந்திருக்காங்க. தன்னோட கிராஜுவேஷனுக்கு அப்புறமா நிறைய கார்பரேட் ஃபுட் செயின் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 1988 அப்போ யூஎஸ் டிவிஷனில் இருக்க ஆப்பிள் பீஸ்ன்ற கம்பெனிக்கு பிரசிடென்ட்டும் ஆகுறாங்க. ஆப்பிள் பீஸ் கம்பெனியோட சிஇஓ ஜூலியா கிட்ட நீங்கள் இந்த கம்பெனியை ப்ராஃபிட்டபுளாக மாற்றினீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த சிஇஓ போஸ்ட்டை தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஜூலியாவும் இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங் டீம் பில்ட் பண்ணி கம்பெனியை ரீஷேப் பண்ணி 3 வருஷத்தில் ஸ்டாக்ஸ்லாம் டபுள் ஆக்கி கம்பெனிக்கு ஒரு மேஜர் க்ரோத்தை கொண்டு வராங்க. ஜூலியா தன்னோட பாஸ் கிட்ட அவர் பண்ணி கொடுத்த ப்ராமிஸான சிஇஓ போஸ்ட்டை கேட்குறாங்க. ஆனால் அவர் பாஸ் வந்துக்கிட்டு நாட் நவ், நாட் எவர் அப்படின்னு ரிப்ளை கொடுத்துட்றாரு. வித் நோ ரீசன்ஸ், ஜஸ்ட் ரிஜெக்ஷன். ஜூலியா அன்றைக்கே தன்னோட வேலையை ரிசைன் பண்ணி ஆப்பிள் பீஸ் கம்பெனியோட ரைவல்ரியான ஐஹாப் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க. ஐஹாப் கம்பெனி இவங்கள சிஓஓ ஆகவும் கம்பெனியோட பிரசிடென்ட்டாகவும் ஹையர் பண்ணுறாங்க. வித்தின் எ இயர் அவங்க சிஇஓ ஆகவும் ப்ரொமோட் ஆகிறாங்க. கம்பெனியை ரீஷேப் பண்ணாங்க, நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் பில்ட் பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஸ்டாக்ஸை டபுள் த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பிட்வீன் த இயர் 2002 to 2006. அதுக்கப்புறமா ஐஹாப்போட போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட ஜூலியா நம்ம இன்னொரு கம்பெனியை வாங்கலான்னு சொல்கிறாங்க. அவங்க எந்த கம்பெனியை சஜஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஆப்பிள் பீஸ். ஐஹாப் ஆப்பிள் பீஸை $2.3 பில்லியன் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த 2 கம்பெனிக்குமே ஜூலியா தான் சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண விஷயம் என்னன்னா, அவங்க பழைய பாஸுக்கு கால் பண்ணி சின்ஸ் வி டோன்ட் நீட் 2 லீடர்ஸ், ஐ எம் கோயிங் டு ஹாவ் டு லெட் யூ கோ அப்படின்னு அவங்க பாஸை இவங்க ஃபயர் பண்ணிடுறாங்க. இன்ஸ்பைரிங்ல நெவர் ஃபர்கெட் த சேம் டோர்ஸ் தட் ஒன்ஸ் ஷட் யூ அவுட். ஒன் டே யூ மைட் வாக் பேக் த்ரூ அஸ் த பாஸ். பாய்.